Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் anatomy of hypoglossal nerve பார்க்கலாம். It is a 12th cranial nerve. So you already know cranial nerves அப்படின்னா cranium brainலேருந்து emerge ஆகி வெளியில் வரக்கூடிய nerves. அதில் 12 pairs இருக்குது. அதில் 12th pair தான் வந்து hypoglossal nerve. Hypo அப்படின்னா low கீழே, glossus அப்படின்னா டங்குக்கு சப்ளை பண்ணக்கூடிய nerve அப்படிங்கிறனால the name is hypoglossal nerve. டங்குக்கு டூ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரென்சிக், இன்னொன்று வந்து இன்ட்ரென்சிக். அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். இந்த மசில் தான் வந்து டங்கோட ஸ்பீச்சு, மூமெண்ட்க்கு, சாலோயிங்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வர ஒரு நர்வ் தான் வந்து இந்த ஹைப்போக்ளாசல் நர்வ். ஸோ இந்த ஹைப்போக்ளாசல் நர்வ் வந்து எங்கேருந்து எமர்ஜ் ஆகுதுன்னா மெடுலா. ஸோ மிட் பிரெயின்லேருந்து 3rd and 4th கிரேனியலும் 5th, 6th, 7th, 8th வந்து பான்ஸில் இருந்தும் 9th, 10th, 11th, 12th வந்து மெடுலா ஆப்லங்கேட்டாவில் இருந்தும் எமர்ஜ் ஆகும் இதோட நியூக்ளியஸ். ஸோ இது வந்து 12th கிரேனியல் நர்வ் அப்படிங்கிறனால இது வந்து கண்டிப்பாக மெடுலாலேருந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ இந்த மெடுலாவில் இந்த நியூக்ளியஸ்க்கு பேர் தான் ஹைப்போக்ளாசல் நியூக்ளியஸ். ஸோ இதோட பேர் ஹைப்போக்ளாசல் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து இப்படியே வந்து மெடுலா ஆப்லங்கேட்டாவில் பிரமிட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட்டான ரிட்ஜு மாதிரியான ஒரு எலிவேஷன், அதுதான் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு லேட்டரல் சைடில் ஓவல் ஷேப்பில் ஒரு பல்ஜ் இருக்கும், அதை தான் ஓலிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஒலிவ் ஆஸ் வெல் அஸ் இந்த பிரமிடுக்கு சென்டர்லேருந்து இது இப்படியே வெளியில் வரும். வெளியில் வந்துட்டு இட் வில் பி என்ட்ரிங் இன்டு த ஹைப்போக்ளாசல் கெனல். ஹைப்போக்ளாசல் கெனல் இது வந்து என்னென்னா, நார்மல் பெசாலிக்ஸ் படிக்கிறப்போ நம்ம படிச்சிருப்போம் 3 கிரேனியல் ஃபோஸா இருக்குது. ஆன்டியர் கிரேனியல் ஃபோஸா, மிடில் கிரேனியல் ஃபோஸா அண்ட் போஸ்டியர் கிரேனியல் ஃபோஸா. இந்த போஸ்டியர் கிரேனியல் ஃபோஸால் இந்த ஃபொராமன் மேக்னத்தோட 2 சைட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு கெனல் தான் வந்து ஹைப்போக்ளாசல் கெனல். இது வழியாக பாஸ் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஹைப்போக்ளாசல் நர்வ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த கெனல் வழியாக இது வந்து என்ட்ராகும். இட் என்டர்ஸ் இந்த ஹைப்போக்ளாசல் கெனல். கெனல் வழியாக இப்படி என்ட்ராயிட்டு இப்படியே வந்து இன் பிட்வீன் த 2 ஆர்ட்ரிஸ். இது வந்து காமன் கெரோட்டிட் ஆர்ட்ரி. இது 2ஆக டிவைட் ஆகும், இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியாகும். ஸோ இந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரிக்கு நடுவில் இப்படியே பாஸ் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் சூப்பர்ஃபிஷியலி பாஸ் எலாங் வித் த லிங்குவல் ஆர்ட்ரி. இதான் வந்து லிங்குவல் ஆர்ட்ரி. எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரியோட ஒரு பிரான்ச் தான் வந்து லிங்குவல் ஆர்ட்ரி. இந்த லிங்குவல் ஆர்ட்ரிக்கு சூப்பர்ஃபிஷியலாக இப்படியே ரன் ஆகிட்டு இட் வில் கோ அண்ட் சப்ளை மசில்ஸ் ஆஃப் திஸ் டங். என்னென்ன மசில்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரென்சிக் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரென்சிக் 2 குரூப் மசில்ஸ் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரென்சிக் குரூப் அப்படின்னா வெளியிலேருந்து ஆரிஜினேட் ஆகி டங்கில் இன்சர்ட் ஆகிற மாதிரியான மசில், அது 4 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டங் இங்கே தான் இருக்குது அப்படின்னா மேலே பேலட் இருக்குமா, பேலட்டையும் டங்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான மசில் பேலட்டோக்ளாசஸ். கீழே ஹயோட் போன் இருக்குமா, ஹயோடையும் டங்கையும் கனெக்ட் பண்ணுறது ஹயோக்ளாசஸ். முன்னாடி மேண்டிபிளில் ஜீனாய்ட் டியூபர்கள் இருக்கும், அதையும் டங்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜீனோக்ளாசஸ். பின்னாடி வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்கும், ஸ்டைலோக்ளாசஸ் அப்படின்னு 4 மசில் இருக்குது. இந்த 4ல் இந்த 3 மசிலை மட்டும் இந்த ஹைப்போக்ளாசல் நர்வ் சப்ளை பண்ணும். பேலட்டோக்ளாசஸை சப்ளை பண்ணாது. பேலட்டோக்ளாசஸை சப்ளை பண்ணுற நர்வ் யாருன்னா வேகஸ் நர்வ், த டிஸ்டிங்க்ட் கிரேனியல் நர்வ். மிச்சம் இருக்கிற இந்த 3 மசிலையும் சப்ளை பண்ணும். அது இல்லாமல் இன்ட்ரென்சிக் மசில்ஸ், டங்லே ஆரிஜினேட் ஆகி டங்லே இன்சர்ட் ஆகிற மசில்ஸான டிரான்ஸ்வர்ஸ், வெர்டிக்கல், சுப்பீரியர் லாங்கிடியூடினல் அண்ட் இன்ஃபீரியர் லாங்கிடியூடினல், இந்த 4 மசிலையுமே சப்ளை பண்ணுறதும் யாருன்னா இந்த ஹைப்போக்ளாசல் நர்வ் தான். ஓகே, இந்த ஹைப்போக்ளாசல் நர்வ் படிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம சர்வைக்கல் ப்ளக்ஸஸையும் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா சர்வைக்கல் ப்ளக்ஸஸோட C1 ஃபைபர்ஸ் வந்து இந்த ஹைப்போக்ளாசல் நர்வோடையே சேர்ந்து பாஸ் ஆகும். அதை நான் வந்து வேறு கலரில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹைப்போக்ளாசல் நர்வும் ஓடையே சேர்ந்தே பாஸ் ஆகும். ஸோ இது பாஸ் ஆகிறப்போ இப்படியே பாஸ் ஆகிட்டு வரப்போ இட் கிவ்ஸ் ஒன் பிரான்ச் கால் மெனிஞ்சியல் பிரான்ச். இந்த பிரான்ச் பேர் மெனிஞ்சியல் பிரான்ச். இது வந்து ஹைப்போக்ளாசல் கெனல் வழியாக உள்ளே போயிட்டு மெனிஞ்சஸ் டியூரா மேட்டருக்கு சப்ளை பண்ணுற இந்த பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்சோட பேர் என்னென்னா மெனிஞ்சியல் பிரான்ச். அதுக்கப்புறம் இது அப்படியே முன்னாடி வந்து 2 ஹயோட் ரிலேட்டட் மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஓகே,
ஒன்று யாருன்னா ஜீனோஹயாய்டு, இன்னொன்று தைரோஹயாய்டு. ஜீனோஹயாய்டு அண்ட் தைரோஹயாய்டுன்னு 2 மசிலுக்கு இது சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த C2வும் C3யும் சேர்ந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணும். C2வும் C3 இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு லூப் மாதிரி இங்கே ஃபார்ம் பண்ணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லூப் வந்து இந்த C1 கூட இப்படி அட்டாச் ஆகிடும். இந்த லூப்புக்கு பேர் தான் அன்சா சர்விகாலிஸ். இந்த லூப்போட பேர் அன்சா சர்விகாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது C1க்கு பார்த்தோம்னா 4 பிரான்ச் இருக்கும். ஒன்று மெனிஞ்சியல் பிரான்ச், இன்னொன்று வந்து நர்வ் டு ஜீனோஹயாய்டு, தேர்ட் ஒன் வந்து நர்வ் டு தைரோஹயாய்டு, அண்ட் த ஃபோர்த் ஒன் வந்து இந்த டிசெண்டிங் branch of ansa cervicalis. இந்த descending loop of this ansa cervicalis அப்படின்னு 4 branch இந்த C1க்கு இருக்கும். இப்போ வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயின் மேலேயும் டிசெண்டிங் ரூட் வந்து இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி மேலேயும் பிளேஸ் ஆகிருக்கும். இது ரெண்டுமே, இந்த 2 ஸ்ட்ரக்சருமே வந்து கெரோட்டிட் ஷீத்தால் கவர் ஆகிருக்கு. கெரோட்டிட் ஷீத் படிச்சிங்கன்னா தெரியும். கெரோட்டிட் ஷீத்தோட ஆன்டீரியர் ரிலேஷனில் நம்ம அன்சா சர்விகாலிஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த கெரோட்டிட் ஷீத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் யாருன்னா இன்டர்னல் ஜுகுலார் வெயின், வேகஸ் நர்வ் அண்ட் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி. இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு ஷீட் தான் வந்து கெரோட்டிட் ஷீத். ஸோ அந்த கெரோட்டிட் ஷீட்டோட ஆன்டீரியரில் இந்த மாதிரி ஒரு லூப் இருக்கும். அதை தான் வந்து அன்சா சர்விகாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் டு த இன்டர்னல் ஜுகுலார் வெயின் ஆஸ் வெல் அஸ் அ இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி. ஸோ இந்த அன்சா சர்விகாலிஸ் வந்து 3 இம்பார்ட்டன்ட் மசிலுக்கு சப்ளை பண்ணுது. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹயாய்டு, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹயாய்டு, அன்னைமேட் ஓமோஹயாய்டுக்கு சப்ளை பண்ணும். தென் ஸ்டெர்னோதைராய்டு, and sternohyoid அப்படின்னு 3 மசிலுக்கு சப்ளை பண்ணும். சுப்பீரியர் இன்ஃபீரியர் பெல்லி ஆஃப் ஓமோஹயாய்டு அண்ட் ஸ்டெர்னோதைராய்டு அண்ட் ஸ்டெர்னோஹயாய்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ் தான் வந்து அன்சா சர்விகாலிஸ். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆனால் சர்விக்கல் பிளெக்ஸஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அதுவுமே அலாங் வித் ஹைப்போக்ளாசல் நர்வ் நான் கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஹைப்போக்ளாசல் நர்வ். ஸோ ஹைப்போக்ளாசல் நர்வோட கிளினிக்கல் கோரிலேஷனில் எனி இன்ஜுரி ஆர் லீஷன் இல்லைனா எனி கம்ப்ரெஷன் இது ஆகிறப்ப என்ன ஆகுன்னா இந்த மசிலுக்கு சப்ளை போகாது. அப்போ அந்த பேஷண்ட்டை நம்ம எப்படி ஹைப்போக்ளாசல் நர்வ் டெஸ்ட் பண்ணுவோன்னா, டங்கை வந்து வெளியில் ப்ரொட்ரூட் பண்ண சொல்லுவோம். ப்ரொட்ரூட் பண்ணுறப்போ எந்த சைடு ஆஃப் த நர்வ் வந்து லீஷன் இருக்கோ அந்த சைடில் டங் வந்து டிவியேட் ஆகும். அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கோட மசில், டங்கோட மசிலில் வேஸ்டேஜ் தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஹைப்போக்ளாசல் நர்வ். ஸோ ஹைப்போக்ளாசல் நியூக்ளியஸ்லேருந்து எமர்ஜ் ஆகி பிரமிடுக்கும் ஓலிவுக்கும் நடுவில் இருந்து வெளியில் வந்து ஹைப்போக்ளாசல் கேனல் வழியாக வெளியில் எக்ஸிட் ஆகி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரிக்கு சென்டரில் பாஸ் ஆகி அந்த லிங்குவல் ஆர்ட்ரியோட சூப்பர்ஃபிஷியலாக போய் இட் வில் பி சப்ளைங் த மசில்ஸ் ஆஃப் த டங். ஹைப்போக்ளோசஸ், ஜீனோக்ளோசஸ், டைலோக்ளோசஸ், ட்ரான்ஸ்வர்ஸ், வெர்டிக்கல், சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் லாங்கிடியூடனல் மசில் எக்ஸப்ட் பேலட்டோக்ளோசஸ் எல்லா மசிலையும் சப்ளை பண்ணும். பேலட்டோக்ளோசஸ் இஸ் சப்ளைட் பை த வேகஸ் நர்வ். C1 ஃபைபர்ஸும் இந்த ஹைப்போக்ளோசல் நர்வோடய சேர்ந்து ட்ராவல் ஆகும். இந்த C1க்கு 4 பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து மெனிஞ்சியல் பிரான்ச், மெனிஞ்சஸ்க்கு போய் சப்ளை பண்ணும். இன்னொன்று வந்து ஜீனோஹயாய்டு அண்ட் தைரோஹயாய்டு. த ஃபோர்த் வந்து இந்த டிசெண்டிங் லூப் ஆஃப் திஸ் அன்சா சர்விகாலிஸ். ஸோ இந்த அன்சா சர்விகாலிஸ் இஸ் ஃபார்ம் பை த C1, C2 அண்ட் C1லேருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதான் வந்து அன்சா சர்விகாலிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அன்சா சர்விகாலிஸ் 3 மசிலுக்கு சப்ளை பண்ணுது. ஒன்று வந்து ஓமோஹயாய்டு, இன்னொன்று ஸ்டெர்னோஹயாய்டு, இன்னொன்று ஸ்டெர்னோ தைராய்டு அண்ட் ஸ்டெர்னோஹயாய்டு. ஓகே, இதோட லூப் வந்து யார் மேலே லையாக இருக்கும்னா இன்டர்னல் ஜுகுலார் வெயின் மேலேயும் இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி மேலேயும் லையாக இருக்கும். எபோ த கெரோட்டிட் ஷீத். இந்த 2 ஸ்ட்ரக்சர் கெரோட்டிட் ஷீத்துக்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர். இந்த கெரோட்டிட் ஷீத்துக்கு மேலே இது வந்து எம்பெடட் ஆன திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை ஒர்க் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.